Hello friends, this is Devika Varun. Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு beginner friendly skirt வந்து ஸ்டிட்ச் பண்ண போறோம். சோ இந்த ஸ்கர்ட் வந்து நீங்க எந்த சைஸ்க்கு வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் என்ன thread எடுத்துர்க்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா கங்கா பிராண்ட்ல Pinto அப்படிங்கற ஒரு thread எடுத்துர்க்கேன். சோ இது வந்து அதுல கொடுத்திருக்கிற hook size வந்து 6.5 mm ஃபாலோ பண்ண சொல்லிருக்காங்க. பட் நான் வந்து இது ரொம்ப பெருசா இருக்க போகுது அப்படினு சொல்லிட்டு 5.5 mm யூஸ் பண்ண போறேன். Then scissor measuring tape எடுத்துக்கோங்க. First வந்து நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இந்த ஸ்கர்ட் வந்து நம்ம மேல இருந்து கீழ அந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிட்டு போறோம். சோ ஹிப்போட சர்க்கம்ஃபரன்ஸ் நமக்கு தேவை. அதாவது இடுப்பு சுற்றளவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நீங்க யாருக்கு எந்த சைஸ்க்கு வேணாலும் இந்த ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கர்ட் வந்து நீங்க ஸ்டிட்ச் பண்ணலாம். சோ அதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான மெஷர்மென்ட் ஸ்கர்ட் எவ்வளவு லெந்த் வேணும் அப்படிங்கிறது ஒண்ணு. அதுக்கு அப்புறம் ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் இடுப்போட சுற்றளவும் ஸ்கர்ட்டோட உயரமும் உங்களுக்கு வேணும். சரிங்களா? அது ரெண்டு மெஷர்மென்ட் மட்டும் இருந்தா போதும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மேலே ஒரு brim போர்ஷன் மாதிரி ரெடி பண்ண போறோம். அந்த பெல்ட் போர்ஷன் சொல்லுவோம் இல்லையா? அது வந்து ரெடி பண்ண போறோம் இடுப்பு சுற்றளவுக்கு. சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து 12 செயின்ஸ் போட்டுக்கிட்டேன். சோ இந்த 12 செயின்ஸ்ல ரெண்டு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த செயின்ல இருந்து நம்ம என்ன பண்ணனும்னா ஒரு half double crochet போட்டு வரணும். சோ இந்த brim வந்து நான் இப்ப 12 செயின் போட்டுருக்கேன்ல அதே தான் நீங்க பண்ணனும்னு இல்ல. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு பண்றேன். நீங்க வந்து இப்ப குட்டி பசங்களுக்குலாம் பண்றீங்கன்னா 5 செயின் 6 செயின் கூட போட்டுக்கலாம். இப்ப நான் யூஸ் பண்ற thread பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது 8 ப்ளே மாதிரி இருக்கு. சோ எனக்கு வந்து நல்லா தடியா தான் இருக்கு. இது கஸ்டமர் வந்து சேம் கலர்ல கேட்டிருக்காங்க. இந்த கலர் தான் அவங்க கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம இந்த thread யூஸ் பண்ணிருக்கோம். பட் நான் சொல்ற ஒரு சஜஷன் என்னன்னா நீங்க இந்த மாதிரி ஸ்கர்ட்டுக்கு வந்து 4 ப்ளேவே வந்து நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இது கொஞ்சம் ஃப்ரில் மாதிரி ஸ்டிட்ச் பண்ண போறோம். அப்ப உங்களுக்கு தின்னான yarn நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். நம்ம வந்து திக்கர் yarn யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் வேற ஆப்ஷன் இல்ல. எனக்கு வந்து வேற ஆப்ஷன் இல்ல. கஸ்டமர் கேக்குறதால நம்ம பண்ணி கொடுக்க முடியும். அதனால நான் இதல பண்ணிருக்கேன். நீங்க உங்க வீட்ல இருக்க குட்டீஸ்க்கோ இல்ல பெரிய உங்களுக்கே கூட நீங்க ஸ்டிட்ச் பண்ணனும்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருக்கணும் அப்படி தான் நம்ம நினைப்போம். சோ அப்படி வேணும்னா நீங்க வந்து 4 ப்ளேவே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவே பெட்டரா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ரோ வந்து நம்ம ஃபுல்லா half double crochet ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம செகண்ட் ரோக்கு போறோம். சோ ஒரு செயின் போட்டுட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ நம்ம பேக் லூப்ல மட்டும் ஸ்டிட்ச் பண்ண போறோம். சோ yarn over பண்ணிட்டு பேக் லூப்ல மட்டும் இன்சர்ட் பண்ணுங்க. யூசுவலா நம்ம ரெண்டு லூப்ல தான் ஸ்டிட்ச் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாம பேக் லூப்ல மட்டும் ஸ்டிட்ச் பண்ணுங்க. சோ இந்த பெல்ட் போர்ஷன் அதாவது brim அப்படினு சொல்லுவோம்ல இதுக்கு வந்து நம்ம சிங்கிள் crochet கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டிஃபா இருக்கும். ஆனா எனக்கு போட்டோ ரெஃபரன்ஸ் காமிச்சிருப்பாங்க இல்லையா கஸ்டமர் அவங்க போட்டுருந்ததுல வந்து half double crochet தான் இருந்துச்சு. சோ அதனால நான் அதே ஃபாலோ பண்றேன். இதுல வந்து நீங்க எந்த ஸ்டிட்ச் இப்ப நான் சொல்லி தர ஐடியா மட்டும் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க என்ன ஸ்டிட்ச் வேணாலும் என்ன கவுண்ட்க்கு வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். கவுண்ட் வந்து இவ்ளோ தான் இருக்கணும், ஆட் நம்பரா இருக்கணும், ஈவன் நம்பரா இருக்கணும் அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களோட ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் அளவுக்கு நம்ம இந்த brim வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண போறோம். இந்த 12 செயின் கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து சின்ன brim-ஆ வேணும்னா சின்ன பசங்களுக்குனா சின்ன brim-ஆ ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். ஒரு 1 இன்ச்க்கு நீங்க போட்டுக்கலாம். பெரிய பசங்களுக்கா இருந்தா நீங்க வந்து ஒரு 2 இன்ச் 1.5 இன்ச்ல இருந்து 2 இன்ச் வரைக்கும் இந்த செயின்ஸ் வந்து போட்டுக்கலாம். சோ இதே போல ஒவ்வொரு ரவுண்டும் நம்ம முடிச்சிட்டு ஒரு செயின் போட்டு திருப்பிக்கணும். திருப்பிட்டு பேக் லூப்ல மட்டும் தான் ஸ்டிட்ச் பண்ணனும். அப்பதான் அந்த brim-ஓட டெக்ஸ்சர் வந்து நல்லா இருக்கும். நம்ம பேக் லூப்ல மட்டும் ஸ்டிட்ச் பண்ணிட்டு வரதுனால எலாஸ்டிக் மாதிரி இருக்கும். இப்போ ஸ்கர்ட்லலாம் நமக்கு உள்ள எலாஸ்டிக் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். சோ அதுக்காக தான் நம்ம பேக் லூப்ல ஸ்டிட்ச் பண்றோம். சோ நான் வந்து பெரியவங்களுக்கு ஸ்டிட்ச் பண்றதுனால தான் 12 செயின்ஸ் போட்டுருக்கேன். நீங்க குட்டீஸ்க்கு பண்றதா இருந்தா 5 to 6 or 7 செயின்ஸே போதுமானதா இருக்கும். உங்க thread பொறுத்து. இப்போ நீங்க வந்து ரொம்ப தின்னான yarn யூஸ் பண்றீங்கன்னா 12 செயின் கூட உங்களுக்குமே கரெக்ட்டா இருக்கலாம். 1 இன்ச் மட்டும் எடுத்துக்கோங்க. 1ல இருந்து 1.5 இன்ச் எடுத்துக்கலாம். சோ இதே போல ஒவ்வொரு ரவுண்டும் நம்ம ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து கரெக்ட்டா இருந்தா தான் அந்த ஷேப் வந்து கரெக்ட்டா வரும். சோ இதே போல ஒன்னு போல இருக்கணும். ஈவனா இருக்கணும். ரெண்டு கார்னரும் பாத்தீங்கன்னா ஈவனா இருக்குது. அந்த மாதிரி இருக்கணும். சோ அதுக்கு ஒவ்வொரு ரோவும் நீங்க ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இதே போல ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளவோ அந்த லெந்த்க்கு நம்ம ஸ்டிட்ச் பண்ணனும். சோ இப்போ நான் எடுத்துக்கிற ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 26 இன்ச்சஸ். டோட்டலா இடுப்போட சுற்றளவு வந்து 26 இன்ச்சுக்கு பண்ண சொல்லிருக்காங்க. சோ 26 இன்ச்சுக்கு இந்த brim வந்து நான் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். சோ இது வந்து brim சொல்லலாம், பெல்ட் போர்ஷன் சொல்லலாம். உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி எடுத்துக்கோங்க. சோ இதுல வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா கலர் சேஞ்ச் ஆயி தான் வந்திருக்கு. மல்டி கலர் yarn தான் இது.
ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் கலர் வேணும்னா சிங்கிள் கலரில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான இடுப்பு சுற்றளவு வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த 2 போர்ஷனையும் நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து த்ரெட் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இன்னொரு சைடு வந்து பேக் சைடில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி த்ரெட் அது வழியாக கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் இருக்க பேக் லூப்பில் இன்சர்ட் பண்ணுங்கள். அப்புறம் பின்னாடி இருக்குல்ல அந்த பார்ட்டோட ஃப்ரண்ட் லூப்பில் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஸோ 2 பார்ட்லேயும் ஒவ்வொரு ஸ்டிச்சும் விடாமல் இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் லூப்பில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் உங்களுக்கு வரலைன்னா சிங்கிள் க்ரோஷே போட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க பார்ட்டில் பேக் லூப்லையும் பேக்கில் இருக்க பார்ட்டில் ஃப்ரண்ட் லூப்லையும் இன்சர்ட் பண்ணணும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இதுதான் வந்து இடுப்பு போர்ஷனுக்கு வர அந்த பெல்ட் பிரிம் போர்ஷன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ சுற்றளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஆஃப் டபுள் க்ரோஷே ரோ இருக்குது இல்லையா, அதில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷேவோட நம்ம போட்டுட்டு வரணும். அதாவது பிரிம்முக்கு வந்து நம்ம ஆஃப் டபுள் க்ரோஷே தானே போட்டோம், ஒரு ரோவாக போட்டு திருப்பிட்டு வந்தோம் இல்லையா, அதில் ஒவ்வொரு ரோ இப்போ வந்து ஒரு ரோவாக தான் வரும். அந்த ஒவ்வொரு ரோ ஆஃப் டபுள் க்ரோஷேலையும் 2 சிங்கிள் க்ரோஷேவாக நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். ஸோ ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே பார்ட்டில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இதில் வந்து கவுண்டெல்லாம் கிடையாது. நீங்கள் எத்தனை ரோ ஸ்டிச் பண்ணணும், அந்த பிரிம்முக்கு வந்து எத்தனை ரோ ஸ்டிச் பண்ணணும்னு நான் சொல்லலை. ஏன்னா மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வேணுமோ அது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். கவுண்ட் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம், ஆட் நம்பராக இருக்கலாம், ஈவன் நம்பராக இருக்கலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஸ்கர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நீங்கள் கவுண்ட் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செயின்ஸ் போட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு வர வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம ஒவ்வொரு ரோலையும் 2 சிங்கிள் க்ரோஷேவாக ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து ஆஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ 2 செயின் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நான் ஒரு செயின் போட்டிருந்தேன், இப்போ இன்னொரு செயின் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷேவாக போட்டுக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷேவாக போட்டு வாங்க. ஸோ இதே போல் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேலையும் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷேவை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 2 செயின் போட்டிருந்தோம்ல, அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். செகண்ட் செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச். அடுத்து இந்த ரவுண்டும் செயின் 2 ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே தான் இந்த ரோவும் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு பேசிக்கான ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா இதே த்ரோட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், கண்டினியூ பண்ணலாம். அதாவது ஹைட்டு இப்போ நம்ம வந்து இடுப்பு சுற்றளவுக்கு தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் இன்னொரு சைஸ் வந்து லென்த் பார்க்கணும். ஸ்கர்ட் வந்து உங்களுக்கு நீ வரைக்கும் வேணுமா, இல்லை ஃபுல் சைஸ் ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். ஸோ ஹைட் உங்களுக்கு லென்த் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இதையே அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு வர வேண்டியது தான். ஒவ்வொரு ரோலி அதாவது ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே ஆர் சிங்கிள் க்ரோஷே என்ன ஸ்டிச் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
ஸோ இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் ஃப்ரில் வர மாதிரி ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ரோ முடிச்சதுக்கப்புறம் நம்ம 3 செயின் போட்டுக்கலாம். ஏன்னா அடுத்த ரோ வந்து நம்ம டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ அதனால் 3 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எங்கே நீங்கள் செயின் போட்டிருக்கீங்களோ அதே ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரோஷே, 1 அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோஷே. ஸோ இங்கே வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். இந்த ரவுண்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். பேசிக்கான ஸ்கர்ட் தைக்கிறீங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸிங் ரவுண்டே பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஆஃப் டபுளோ சிங்கிளோ டபுள் க்ரோஷேவோ எந்த ஸ்டிச் ஃபாலோ பண்ணிங்களோ அது பண்ணிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரில் கொடுக்க போகிறோம். அதாவது நம்ம நார்மல் கிளாத் ஸ்கர்ட்லலாம் வந்து ஃப்ளீட் வைப்பாங்கள்ல, ஒரு மாதிரி அம்ப்ரெல்லா கட்டிங் மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரில் போர்ஷனுக்கு வந்து இப்போ நம்ம இன்க்ரீஸிங் ரவுண்டு கண்டினியூ பண்ணுறோம். ஸோ கண்டினியூ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரோஷே நம்ம போட்டு வந்ததுனால நல்லா இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ஒரு மாதிரி ஃப்ரில் வந்திருக்குல்ல. இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கர்ட் வேணும்னா நீங்கள் இந்த இன்க்ரீஸிங் ரவுண்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒரு ரவுண்ட் வந்து நம்ம இப்போ இன்க்ரீஸிங் ரவுண்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டாம். இதுக்கப்புறம் பண்ணினோன்னா இன்னும் ரொம்ப பெருசாக வரும். ஸோ அதனால் அடுத்த ரோலேருந்து நம்ம நார்மல் ரோவே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 ரோக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இங்கே தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். 1 2 3 4 5 ரோக்கு நார்மல் டபுள் க்ரோஷே ரோ நான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே அந்த மாதிரி போட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ இந்த ரோ ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதாவது இன்க்ரீஸிங் ரவுண்டு முடிஞ்சு நார்மல் ரவுண்ட் வந்து ஒரு 5 ரோ ஸ்டிச் பண்ணியிருக்கோம். 6வது ரவுண்டு பார்த்திங்கன்னா செயின் 3 போட்டுக்கிறேன். யூஸ்வலாகவே நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணும்பொழுது 2 லூப்பில் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா. இப்போ இந்த ரவுண்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏதாவது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம். ஒரு போத் லூப்பில் இன்சர்ட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுவோம். பட் இந்த ரவுண்டு வந்து ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுதான் ஃப்ரண்ட் லூப். நம்ம சைடு இருக்கிறது தான் ஃப்ரண்ட் லூப். ஸோ அதில் வந்து டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் போட்டு வாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பேசிக்கான ஸ்கர்ட் தைக்கிறீங்கன்னா இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது வேண்டாம். நான் வந்து ஒரு டபுள் லேயர் ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ண போகிறேன். டபுள் லேயர் ட்ரிபிள் லேயர் மாதிரி நீங்கள் போகும்பொழுது தான் இந்த மாதிரி ஃப்ரண்ட் லூப் ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நார்மல் ஸ்கர்ட் தைக்கிறீங்கன்னா இந்த ஸ்டிச்சை வந்து, அதாவது இந்த ரோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் லூப்பில் தைச்சிருக்கிறது பாருங்கள். பேக்கில் நல்லா இது வந்து டார்க் கலராக இருக்குது. உங்களுக்கு நல்லா ஒயிட் கலரில் காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மேலே எழுமுன மாதிரி இருக்கா, பேக் லூப் மட்டும் பின்னாடி திருப்பி பார்க்கும்பொழுது மேலே எழுமுன மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்ம செகண்ட் லேயர் ஸ்டிச் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இந்த ரவுண்டு தான் இந்த ஃபஸ்ட் லேயரோட லாஸ்ட் ரவுண்டு. ஸோ செயின் 3 அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோஷே. செயின் 3 எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள். ஸோ ஸ்கர்ட்டோட ஃபினிஷிங் எண்ட் பாயிண்ட்லேயும் வந்து நம்ம ஃப்ரில் போர்ஷன் கொண்டு வர போகிறோம். அதுக்காக இப்போ இன்க்ரீஸிங் ரவுண்ட் நம்ம பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 2 டபுள் க்ரோஷே பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்லேயும் 2 டபுள் க்ரோஷேவாக போட்டுவாங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் லூப் பேக் லூப்லாம் கிடையாது. நார்மல் யூஸ்வலாக எப்போவுமே தைப்போம்னா 2 லூப்லேயும் இன்சர்ட் பண்ணி அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு இதோட ஸ்கர்ட் போதும்னா நீங்கள் இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த லென்த் உங்களுக்கு போதும்னா இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் லேயர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சின்ன பசங்களுக்கு இந்த சைஸே கரெக்டாக இருக்கும், இந்த லென்த்தே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டு கட் பண்ணிடலாம். நல்லா டைட் பண்ணிவிட்டு த்ரெட்டு கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லேயர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் லேயர் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது எங்கேருந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட் லூப்பில் ஒரு ரோ ஸ்டிச் பண்ணோமா, அதில் பார்த்திங்கன்னா பேக்கில் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். அதாவது ராங் சைடு திருப்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி மேலே எழுமுன மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பேக் லூப்பு. ஸோ அந்த லூப்பில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை லேயர் ஸ்கர்ட் வேணாலும் நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணுற அதே ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் இருந்து நம்ம த்ரெட் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த பேக் லூப் ஸ்டிச் இருக்குல்ல, அதில் வந்து ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். பேக் சைடில், அதாவது உள்பக்கமாக தான் நீங்கள் வந்து இதில் அட்டாச் பண்ணணும். ஸ்கர்ட்டோட ராங் சைடு இப்படி எடுத்துகிட்டு அதில் வந்து பேக் லூப் இருக்குல்ல, அந்த ரோவில் த்ரெட் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு ஸ்டிச்சில். ஸோ நம்ம லேயராக ஸ்டிச் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்ட்டோட அடிப்பக்கத்தில் இருந்து தான் அந்த ஃப்ரண்ட் லூப் தைச்சிருப்போம்ல, அதோட பேக் பார்ட்லேருந்து, அந்த பேக் லூப் பார்ட்லேருந்து தான் நம்ம அட்டாச் பண்ணுவோம். இப்படி தைக்கும்பொழுது தான் நம்மளுக்கு வந்து எங்கேருந்து வந்திருக்கு, அதாவது மேலே மேலே வராமல் உள்ளுக்குள்ளேருந்து வரும். அந்த லேஸ் வந்து உள்ளுக்குள்ளேருந்து ஃபார்ம் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து வெளியில் பார்க்கும்பொழுது நீட் ஃபினிஷிங் இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேவாக போட்டு வாங்க. இந்த எல்லா பேக் லூப் ஸ்டிச்லேயும் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேவாக போட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இதில் வந்து நம்ம 5 ரோ பண்ணோமா, அதே போல் 5 ரோ பண்ணிவிட்டு லாஸ்ட் ரோ வந்து இன்க்ரீஸிங் ரவுண்ட் நம்ம பண்ணணும். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். மேலே ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு எத்தனை ரோ நீங்கள் கண்டினியூ பண்ணியிருக்கீங்களோ அதே தான் செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபோர்த் பார்ட் ஸ்டிச் பண்ணாலுமே நீங்கள் பண்ணணும். இப்போ இதே வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு 5 ரோ பண்ணிவிட்டு அடுத்தது இன்க்ரீஸிங் ரோ பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபுல்லாக நான் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். ஸ்கர்ட் வந்து எனக்கு கஸ்டமர் கேட்டிருந்த ஹைட்டுக்கு நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ டோட்டலாக என்னோடய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 14 இன்ச். நான் பண்ணியிருக்க ஸ்கர்ட்டோட ஹைட்டு வந்து 14 இன்ச்சஸ்க்கு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ நீங்கள் அது வரைக்கும் கண்டினியூ பண்ணிக்கலாம். சேம் ஃபஸ்ட்டு ரோவில், அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம வந்து 5 ரோ வந்து நார்மல் டபுள் க்ரோஷே ரோ, அடுத்தது இன்க்ரீஸிங் ரவுண்ட் பண்ணோம். அதே போல் தான் செகண்ட் பார்ட்டுக்கும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இதே போல் உங்களுக்கு எத்தனை லேயர் வேணாலும் நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாம். சேம் ஃபஸ்ட்டு லேயர் எத்தனை ரோ பண்ணிங்களோ அதே மாதிரி தான் செகண்ட் லேயர் தேர்ட் லேயருக்கு நீங்கள் ஃப்ரண்ட் லூப் அண்ட் பேக் லூப் ஸ்டிச் பண்ணி கண்டினியூ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி க்ரோஷே ப்ராடக்ட் நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும், பர்சனலாக சைஸ் மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட க்ரோஷே கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி க்ரோஷே கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புங்க. நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.